இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப்னா என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரீஸ் ஆர் த இனிஷியல் ஃபோக்கஸ் ஃபார் ஆர்பிஐஸ் ருபி லெண்டிங் அப்ராட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட ருபி லெண்டிங் அதுக்கான இனிஷியல் ஃபோக்கஸ் யாருக்கெல்லாம், வெளிநாடுகள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா. சரியா? அடுத்தது, வாட் இஸ் அ ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சியா இருக்கு. ஆனா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருக்கும். திடீர்னு அதிகமா இருக்கும், திடீர்னு கம்மியா இருக்கும். ஒரு ஒரு நிலையான ஒரு பிரைஸே இருக்காது. ஆனா ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இதுவுமே ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கு. இந்த வேல்யூவை எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஒரு அசெட்ட பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டிவா இந்த ஸ்டேபிள் காயினோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ $1 இந்தியாவோட ருப்பி வந்து ₹80 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கோல்டுக்கு ரிலேட் பண்ணி ஸ்டேபிள் காயினோட பிரைஸை நம்ம சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது அசெட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேபிள் காயினோட பிரைஸ் சொல்ல முடியும். சரியா? அதுதான் a crypto asset that aims to maintain a stable value relative to a specified asset or pool of assets அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, according to the Asian Development Outlook, September 2025, what is the projected GDP growth rate of India for financial year 26 and 27 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே 6.5, 6.5 தான். அடுத்தது, the World Conference on Cultural Policies and Sustainable Development was hosted by which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாந்தியா கில்ட் அப்படிங்கிற இந்த வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் கல்ச்சுரல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெயின்ல நடந்துச்சு. சரியா? லாஸ்டா, ஃபட்டா 4 மிசைல் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் வாஸ் டெவலப்டு பை விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபட்டா 4 டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டெவலப் பண்ணி. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.